உன்னிடத்தில் நீ அன்பு குளிர் போல பின்னத்தில் அன்பு குறையாக. 10:22-39. Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானதொரு ஆசீர்வதிக்கப்பட்ட விடுமுறை வேதாகம பள்ளியின் 3வது நாளின் துவக்க வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிற அன்பு மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் உடைய வார்த்தையினாலே நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் கற்றுக்கொள்ளுகிற கதை பாடல்கள் எல்லாவற்றின் மூலமாக உம்முடைய அன்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் இயக்குநர்களுக்காக நன்றி. அவர்களையும் தேவனாகிய கர்த்தர் நீ வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. மீதியான நேரங்கள் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 3வது நாள், அப்படி தானே? 3 நாள் வசனமும் சேர்ந்து சொன்ன அபினாக்காக்கு எல்லாரும் ஒரு விபிஸ் கிளாப் பண்ணிடலாமா? சரி, பாட்டு ஆக்ஷன்லாம் ஞாபகம் இருக்கா? பண்ணலாமா? எல்லாரும் எழும்புவோமா? விட்டோ இந்த பாட்டி தாத்தெல்லாம் வேகமா எழும்புங்க. ஒன்றும்
it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. சூப்பரா பண்ணீங்க. விபிஸ் கிளாப் பண்ணிரலாமா? பைட்டோ. புது பாட்டு கத்துக்கலாமா? 6வது பாட்டு எடுத்துக்கோங்க. எல்லாரும் பாட்டுத்தாள் கொண்டு வந்திருக்கீங்களா? தூக்கி காட்டுங்க பாப்போம். பாட்டுத்தாள் எங்க? அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குதா?
ஏன் யாருமே பாட்டுத்தாள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? பாட்டுத்தாள் இல்லையா கையில்? பாட்டுத்தாளை பாருங்க சரியா? இன்னொரு டைம் நாங்கள் பாடுறோம், அப்புறம் சேர்ந்து பாடலாம். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். சரி, எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அந்த பாட்டை. ஈஸியாக இருந்ததில்ல? சரி, இப்போ நாங்களும் பாடுறோம், நீங்களும் பாடணும். யார் சத்தம் அதிகமாக கேட்குதுன்னு பார்க்கணும் சரியா? நாங்கள் 2 பேர் பாடுறது சத்தமாக கேட்குதா இல்லை நீங்கள் பாடுறது சத்தமாக கேட்குதான்னு பார்ப்போம் சரியா? ரெடி, ஸ்டார்ட். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வோம். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். யார் சத்தம் அதிகமாக கேட்டது? டீச்சர்ஸ் சொல்லுங்க. யார் சவுண்டும் கேட்கலையா? டீச்சர் சவுண்டு அதிகமாக கேட்டுதான். சார் சொல்லுவாங்க நடுநிலையாக இருந்து. யார் சவுண்டு நல்லா கேட்டுச்சு? தம்பிமார் சத்தம் தான் அதிகமாக கேட்டுதான். அவங்களுக்கு ஒரு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் பண்ணுங்க. சரி, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்கள் மட்டும் பாடுங்க சரியா? ரெடி, இங்கே கவனிங்கம்மா. ஏம்மா, சின்ன பிள்ளைங்கள பார்க்காதீங்க சரியா? பக்கத்தில் பேசாதீங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்கள் பாடுங்க சரியா? ரெடி, ஸ்டார்ட். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். சரி, இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாமா? நீங்க அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். வசனத்தினாலும் நாவிலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும். ஊக்கமாய் அன்பு கூற கடவோம், ஒருவருக்கொருவர்
சிக்கிச்சா கொஞ்சிச்சா சிக்கி கொஞ்சி சாச்சா. மறுபடியும் பண்ணலாமா? எல்லாரும் பாருங்க. அழகா இருக்கீங்களா பட்டர்ஃப்ளைஸ்? எவ்வளோ அழகான பட்டாம்பூச்சி. இன்னைக்கு தான் கலர் கலராக பார்க்குறேன். ஃபாஸ்ட்டாக பாருங்க. அப்படி கிட்ட வாங்க. கிட்ட கிட்ட மெதுவா மெதுவா அப்படி கிட்ட வந்து பக்கத்தில் கண்ணத்தை பிடிக்கக்கூடாது, உங்கள் கண்ணத்தை பிடிங்க. சிக்கி சிக்கி சாச்சா கொஞ்சி கொஞ்சி சாச்சா சிக்கிச்சா கொஞ்சிச்சா சிக்கி கொஞ்சி சாச்சா. சூப்பர், அழகா இருக்கீங்களா எல்லா பட்டர்ஃப்ளைஸும்? புது பாட்டு பழகலாமா? பட்டம் எடுங்க எல்லாரும். 7வது பாட்டு எடுத்துக்கோங்க. இந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். யாருக்கெல்லாம் வேணும் புது பாட்டு? உங்களை மாதிரியே அழகா இருக்கும். ஸ்டெப்பு அதை விட அழகா இருக்கும். சரி, 7வது பாட்டு பாடுறோம். சரி, அங்கே கவனிங்க. என்ன பக்கத்தில் பேசாதீங்க. எதுவும் டவுட்டு ராகத்தில் எங்கே ஏற்றணும் இறக்கணும்னு எங்கிட்ட கேட்கணும். சரியா? பக்கத்தில் கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் பட்டர்ஃப்ளைஸ் தானே? இப்போ ஒரு பூவை பற்றின பாட்டு பார்க்க போகிறோம். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு, அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. பாட்டு நல்லா இருந்ததா? அழகா இருக்கலாம். உங்களை மாதிரி அழகா இருந்ததுல அந்த பாட்டும். எல்லாரும் அழகா பாடிடலாமா? அப்போ இன்னொரு டைம் பாடுறோம், கவனிங்க. சரியா? இதுல யாராவது ஒரு டீச்சர் வந்து இருங்களா? நீங்க தான் வண்ண வண்ண பூக்கள். இங்கே யாராவது ஒருத்தங்க வந்து இருங்களா? யாராவது ஒருத்தர் இங்கே வந்து உட்காருங்க. சரி, இன்னொரு டைம் பாடுறோம், கவனிங்க. சரியா? அபி, அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு, அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ரெடி, ஸ்டார்ட். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு, அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா? என்ன பூ சொல்லிட்டு கொஞ்சம் கேப் போட்டு இயேசுவின் ஒரு 4 செகண்ட் கேப் விட்டுட்டு படிங்க. சரியா? நீங்களே மனசுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. அது என்ன பூ? 1 2 3 4. இயேசுவின் அன்பு. 1 2 3. அது என்ன பூ? 1 2 3 4. இயேசுவின் அன்பு. சரியா? இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்கள் பாடுறீங்களா? ரெடி, ஸ்டார்ட். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு,
அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. அது என்ன பூ? எல்லாரும் இன்னும் 1 2 3லே இயேசுவின் அன்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 2 3 4 பண்ணிட்டு தான் இயேசுவின் அன்பு. சரியா? அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. 1 2 3 4 சத்தமா சொல்லாதீங்க. சரியா? அது உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொல்லி தந்தோம். 1 2 3 4. இன்னொரு டைம் பாடலாமா? சத்தமா பாடுங்க. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. நல்லா தூக்கி பாடணும். சரியா? இருங்க. அவை இன்று ஸ்டாப். அமைதியா இருங்க. திலிப்பேன். அமைதியா இருங்கம்மா. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். அதனால தூக்கி பாடுங்க. சரியா? அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. சரி, அந்த 2 லைன் மட்டும் பாடுங்க. அவை நானும் கணக்கு பண்ணி பார்த்தேன், 4 வரலையே. நீங்க கையை வச்சு அப்படியே மனசுக்குள்ள கணக்கு பண்ணிக்கோங்க. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. சரியா? இன்னொரு டைம் பாடுவோம், அப்புறம் பாட சரியா வந்துடும். சரியா? ரெடி, ஸ்டார்ட். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. விதவிதமாக பூத்திருக்கும் மனமானது. அது என்ன பூ? நாலு கவுண்ட் பண்ணீங்களா? 3 தான் அது கவுண்ட் வருது. சரி, மறுபடி நிலையானது மனமானது அதுல இருந்து பாடுங்க. நிலையானது மனமானது, ஆனால் நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. டான்ஸ் பார்க்கலாமா? ஆக்ஷன். அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ?
வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. அது என்ன பூ? இயேசுவின் அன்பு. சரி, எல்லாம் உட்காருங்க, கீழே சிடவுன். இப்போ நம்ம வசனம் படிக்க போகிறோம். டீச்சர்ஸ் தான் கற்று தர போகிறாங்க. சரியா? டீச்சர் வாங்க. அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 22:39 பின்பாகம். சரி, இப்போ டீச்சர் வந்து மறைச்சிருவாங்க. கிருபாக்கா என்ன வச்சுருந்தாங்க? கிருபா டீச்சர் என்ன வச்சுருந்தாங்க சொல்லுங்க. அனுஷாக்கா? இவங்க என்ன வச்சுருந்தாங்க? இவங்க இவங்க இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. இங்கே தான் சத்தம் வருது, அங்கே எல்லாரோட. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள் எல்லாரும். இவங்க என்ன வச்சுருந்தாங்க? லாஸ்ட் அக்கா ஃபர்ஸ்ட். சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சரி, இப்போ எல்லாரும் அமைதியா இருங்க. பிகினர் மட்டும் சொல்ல போறாங்க. சின்ன வசனம்ல நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. அன்பு பிறரை நேசிக்கும். அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39 பின்பாகம். சரி, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒருக்கா சொல்லுங்க. அன்பு யாரா ஒருத்தர் வரீங்களா? இங்கே ஒருத்தங்க, இங்கே ஒருத்தங்க மட்டும் தான் வரணும். அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மேத்யூ 22:39 பின்பாகம்.
அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் பின்பாகம். சரி, எல்லாரும் டீச்சருக்கு கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ் கிளாப். என்ன வசனம் படிச்சீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? ஏசப்பா வந்து நம்மளிடத்துல எப்படி அன்பா இருப்பாங்க? நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாட்ட அன்பா இருப்போம், நம்ம தங்கச்சி நம்ம தம்பிகிட்ட அன்பா இருப்போம், நம்ம அண்ணன்கிட்ட அன்பா இருப்போம். ஆனால் மற்றவங்ககிட்ட அன்பா இருப்பீங்களா நீங்கள்? சரி, அப்படியே நீங்கள் அன்பா இருந்தாலுமே இப்போ குஷ்டரோகம் இல்லைன்னா கொரோனா யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் நீங்கள் உட்காந்து பேசுவீங்களா? பேச மாட்டீங்க, அப்படி தானே? பார்த்தாலே பயந்து ஓடிடுவீங்க. ரொம்ப புண்ணாக இருக்குது, மேலே ஃபுல்லாக அடிபட்டு அந்த இடமெல்லாம் புண்ணாக இருக்குது. அவங்க கிட்ட உட்காரதுக்கே சில பேர் கூச்சப்படுவாங்க, அப்படி தானே? ஆனால் நம்மளுக்காக வெளிநாட்டில் இருந்து மிஷினரிகள் எப்படி வந்தாங்க? ஒரு பொருத்தனையோடு, ஒரு அன்போடு, நம்ம மேலே ஒரு அன்பாக அவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? நம்மளுக்கு ஏசப்பாவோட அன்பை தந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறையா மருத்துவமனைகள் கட்டினாங்க. அந்த மருத்துவமனைகள் மூலமாக நிறைய பிள்ளைங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்கள்ல, குஷ்டரோகம், நிறைய ஆறாத புண்கள் உள்ள அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுகம் பண்ணாங்க. அதனால தான் மறுபடி ஏசப்பா பற்றி அவங்க சொல்லும்போது புறஜாதிகள் கூட ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, அப்படி தானே? நம்மளும் மற்றவங்க எல்லார் இடத்துலையும் அன்பாக இருக்கணும். அந்த மிஷினரிகள் அப்போ நம்ம மேலே அன்பாக இருந்ததுனால தான் இப்போ நம்மளுக்கு நிறைய மருத்துவமனைகள், நம்மளுக்கு இப்போ ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அதனால தான் வந்துச்சு. சரியா? நம்மளும் மற்றவங்கள இடத்துல அன்பாக இருக்கணும். சரி, பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இப்போ மெர்சி டீச்சர் வந்து ஒரு அழகான பைபிள் ஸ்டோரி சொல்லுவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்னொரு தடவை சொல்லலாமா? அன்பு பிறரை நேசிக்கும். சரியா? ஆமாம். இந்த மலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலையில் எவ்வளோ பெரிய பெரிய கல்லுலாம் இருக்குது. இந்த இடத்துல உட்காந்துருப்போமா? ரொம்ப தூரம் நடந்து வந்து கால்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால் இங்கே உட்காருவோமே ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவோட அவருடைய சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வந்த ஜனங்கள்லாம் அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. மலையிலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் மலை பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். மலை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பார்க்கவே அழகாக இருக்குமா? சூப்பராக இருக்குமா? ஆமாம், அங்கே பெரிய பெரிய கற்கள்லாம் கிடக்குது. அந்த வழியாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப கூட்டமாக ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக ஏசப்பா நிறைய கதைலாம் சொல்லுவாங்களா? ஓமைகள் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஆமாம், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஏசப்பா பின்னால் நிறைய ஜனங்கள் ஆர்வமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. தூரத்தில் ஒரு அண்ணே மறைஞ்சு நிற்கிறாங்க. ஏன் அந்த அண்ணே மறைஞ்சு நிற்கிறாங்க? அந்த அண்ணே கையிலெல்லாம் புண்ணு இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கையிலெல்லாம் அந்த அண்ணனுக்கு புண்ணு இருக்குது. அந்த அண்ணன் கையெல்லாம் அப்படி மடங்கி இருக்குது, நேராக இல்லை. அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்களுக்கு தொழு நோய் இருந்துச்சு. சரீரத்தில் ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுனா என்ன செய்யும்? நமக்கு ஊறல் எடுத்துகிட்டே இருப்போமா? நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துல சொரிஞ்சிட்டே இருப்போம். ரொம்ப நேரம் சொரிஞ்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த இடத்துல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது அப்படியே புண்ணாகிரும். அதுக்கு மருந்து போட்டால் தான் ஆறும், அப்படி தானே? இந்த மாதிரியான புண்ணு மருந்து போட்டாலும் சீக்கிரத்தில் ஆறாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே, ஆபிரகாம் அவங்களாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? அந்த காலத்தில் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்கள ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. ஊருக்கு விட்டு வெளியே வச்சிருவாங்க. அவங்க ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அவங்க சத்தம் போடணும். தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சத்தம் போடணும். எப்படி சத்தம் போடணும்? தீட்டு தீட்டு. வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சத்தம் போடணும். அப்படி தான் அந்த காலத்தில் அவங்கள வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த அண்ணே ஓரமாக நின்னாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, எல்லாரும் நின்று ஏசப்பட வசந்து கேட்காங்க. எனக்கு மட்டும் பக்கத்தில் போக முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அண்ணே ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் போனால் என்ன எல்லாரும் என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது நிறைய பொண்ணுலாம் இருக்காங்க பக்கத்தில் வந்தால் நீங்கள் திட்டுவீங்களா? தள்ளி உட்காருன்னு சொல்லுவீங்களா? அந்த அண்ணனை எல்லாரும் திட்டுவாங்கன்னு அந்த அண்ணன் ஓரமாக பயந்து போய் நின்றுட்டு இருந்தாங்க.
இந்த புண்ணெல்லாம் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இப்படி நிற்போம், அப்போ தான் எங்கன்னு பார்க்கையாத முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் நிறைய கேள்விப்பட்டிருந்தாங்க. ஏசப்பா நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் பார்வை கொடுத்துருக்காங்க, காது கேட்காதவங்களெல்லாம் கேட்க வச்சுருக்காங்க, நடக்க முடியாமல் இருந்தவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, நடக்க வச்சுருக்காங்க, கை இப்படியே சூம்பி போய் மடங்கி இருந்தவங்களாம் நினச்சிருக்காங்க ஏசப்பா நிம்மர வச்சுருக்காங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்போ ஏசப்பா கிட்ட நான் போனால் ஏசப்பா ஒருவேளை எனக்கு சுகம் தருவாங்க, நிறைய பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஏசப்பா கிட்ட போகணுன்னு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ ஏசப்பா கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் முடிச்சுட்டு உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஏசப்பா நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் காலம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டோடைய வார்த்தையை இப்போ ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஃப்ரீ ஆகிற டைம் பார்த்து இந்த அண்ணன் கொடுக்கணும்னு ஓடி போனாங்க. எந்த அண்ணே, குஷ்டரோகியாக இருந்த அண்ணே. இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது, மலையில் நடந்துட்டு இருக்குது, சரியா? ஆமாம், அந்த அண்ணே ஓடியே போனாங்க. ஓடி போய் ஏசப்புடைய பாதத்தில் போய் டமால் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அக்கா கூட சேர்ந்து பின்னால் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இன்னொரு முறை சொல்லலாமா? எல்லாரும் சொல்லணும், சரியா? வாய்களை திறந்து எல்லாருமே என்ன செய்யணும், சொல்லணும். குட்டி பிள்ளைங்களாம் சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ஏசப்போடைய பாதத்தில் போய் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க. இந்த படத்தை பார்க்குறீங்களா? ஆமாம், ஏசப்பா நிற்கிறாங்களா? ஆமாம், யார் போய் அவங்களுடைய பாதத்தில் விழுதாங்க, குஷ்டரோகி அவங்களுடைய பாதத்தில் போய் என்ன செய்கிறாங்க, அப்படியே டம்மார்னு விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. உடனே ஏசப்பா சொன்னாங்க, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன நடந்துச்சு, அதோட கையெல்லாம் எல்லாரோட கை மாதிரி நார்மலாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, அங்கே புண்ணு இருக்குக்கெல்லாம் அடையாளம் இருக்கான்னு அந்த அண்ணன் நல்லா ஊற்று பார்க்குறாங்க, சொரிஞ்சு பார்க்குறாங்க. திரும்ப ஊரில் எடுக்கவே இல்லை அந்த அண்ணனுக்கு. அவங்களுடைய சரீரம் அவங்க பார்த்து யாரெல்லாம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி ஒரு நார்மலான மனுஷனாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த குஷ்டரோகியாக இருந்த அண்ணே மாறிட்டாங்க. பாருங்க, ஏசப்பாவை தேடி வரும்போது ஏசப்பா என்ன செய்கிறாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்களா, நான் உங்களை நேசிப்பேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ கலராக இருக்கியா, அப்போ தான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீ உயரமாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம கட்டையாக இருந்தாலும், உயரமாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், ஞானம் அதிகம் உள்ளவங்களா இருந்தாலும், ஞானம் குறைவுள்ளவங்களா இருந்தாலும், எல்லாரையுமே ஏசப்பா செய்வாங்க, நேசிப்பாங்க. பாரு, அந்த குஷ்டரோகியா இருந்த அண்ணனே ஏசப்பா நேசிக்கிறாங்க, நம்மளையும் நேசிப்பாங்க, அப்படி தானே? சரி, ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாங்க. அப்போ ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கணும், நம்மளும் அவருடைய சாயலோட வாழணும், அப்படி தானே? அப்போ நம்மளும் மற்றவங்கள நேசிக்கணுமா? யாரையாவது ஒதுக்கலாமா? ஒதுக்கவே கூடாது. வசதிகள் பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. ஏழை பணக்காரன் வேறுபாடெல்லாம் பார்க்கவே கூடாது. கருப்பு கலர் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. எல்லாரையும் நேசிப்பீங்களா நீங்கள்? யாரெல்லாம் ஏசப்பா போல எல்லாரையும் நேசிக்க போறீங்க? சரி, இப்போ கதை கேட்டீங்க, அப்படி தானே? வேதாகம கதை கேட்டீங்க, அதுலேருந்து ஒரு சில கேள்விகள், சரியா? இப்போ பிகினர் மட்டும் ஆன்சர் பண்ண போகிறாங்க. பிகினர் மட்டும் ஆன்சர் பண்ணும்போது பெரிய கிளாஸில் உள்ள பிள்ளைங்க ஆன்சர் பண்ணக்கூடாது, சரியா? இந்த சம்பவம் எந்த இடத்துல நடந்துச்சு சொல்லுங்கப்பா. ஒருத்தர் எலும்பி சொல்லணும், ஒருத்தர் எழுந்துச்சு. பிகினர் உங்களுக்கு கேள்வி வரும், சரியா? பிகினரில் எலும்பி சொல்லுங்க. மலை, பிகினர். அப்போ ஓடிய ஐசக் ஓடியா, ஃப்ரண்ட்டில் வா, ஸ்டிக்கர். விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாருமே, நல்லா கை தூக்கி கிளாப் பண்ணுங்க, வெரி குட். சரி, இப்போ பிரைமரி, ஓகேவா? யாரெல்லாம் பிரைமரி கொஞ்சம் கை தூக்குங்க, அக்காவுக்கு தெரியல. ஓகே, பிரைமரியில் இருக்கவங்க ஜூனியர் இன்டர் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, சரியா? எழுந்திருச்சு ஒருத்தர் பதில் சொல்லணும், முதல்ல எழும்பி பதில் சொல்லணும், ஓகேவா? சரி, இந்த சம்பவத்தில் ஏசப்பா என்ன வியாதியோடு இருந்தவங்கள சுத்தமாக்குனாங்க? எழுந்திருச்சு சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகி தம்பி வா, சரி, விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இப்போ அந்த குஷ்டரோகி ஏசப்பாவோட பாதத்தில் வந்து டம்மால்னு விழுந்தாங்களா? விழுந்தப்ப
ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன ஏசப்பா கிட்ட ஒரு ப்ரேயர் பாயிண்ட் மாதிரி சொன்னாங்க. அதை ஜூனியரில் ஒருத்தவங்க எழும்பி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சத்தமாக சொல்லுங்கம்மா. இங்கே வந்து சொல்லிடு, இங்கே வந்து சொல்லிடு. மைக்கில் ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். கதை நல்லா இருந்ததா? அக்கா அழகா கதை சொன்னாங்களா? அக்காவுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும்? சரி, இன்னொரு கதை. சரியா? நாசரேத் அப்படிங்கிற ஊர் தெரியுமா எல்லாருக்கும்? எப்படி தெரியும்? நம்ம ஊரா? நம்ம ஊர் போக ஒரு நாசரேத். என்ன ஊரு? ஏசப்பா பிறந்த ஊரா? வளர்ந்த ஊரா? சரி, அடுத்து நம்ம ஊர் பக்கத்தில் அங்கே தள்ளி ஒரு நாசரேத் இருக்கு, அப்படி தானே? சரி, இங்கே கவனி. சின்ன பிள்ளைங்களை கவனிக்காதீங்கம்மா, விட்டுரு. சரி, அந்த நாசரேத்தில் ஒரு மிஷினரியோட வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்ம மிஷினரிகள்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வருவா? சரி, இது கட் பண்ணிருங்க. சரி, மிஷினரிகள்லாம் நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? டேவிட் லிவிங்ஸ்டன், கால்ட்வெல், அப்புறம் மர்காஷியஸ், ரேனியஸ். இவங்கெல்லாம் யாரு? நம்ம பக்கத்தூர்காரங்களா? அப்படியா? உங்க வீட்டு பின்னாடியே இருக்க உங்க வீடு? சரி, இப்போ நீங்க சொன்னவங்களுக்கெல்லாம் எந்த ஊரு? அவங்களாம் வெளிநாட்டில் உள்ளவங்க, அப்படி தானே? அவங்க இங்கே வந்து நம்மளை நேசித்ததுனால நிறைய பண்ணினாங்க நம்ம மக்களுக்காக, அப்படி தானே? நம்ம இவ்வளோ நாள் வெளிநாட்டு மிஷினரிகளையே பார்த்துட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிஷினரி. சரியா? அவரை வந்து எல்லாரும் அன்பா கருப்பின மிஷினரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சரியா? அவர் பேர் என்னன்னா டாக்டர் வேத போதகம். அவருடைய பேர் என்னது? சரியா? இவர் வந்து ஒரு டாக்டர். சரியா? இவர் வந்து நாசரேத் இருக்குல்ல, எல்லாருக்கும் தெரியும் தானே? இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நாசரேத். சரியா? அங்கே வந்து டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டலில். சரியா? அப்போ வந்து இவரோட நோக்கமே என்னென்னா நோயாளிகளுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கணும். அதே போல் அங்கே வர நோயாளிகளுக்கு ஏசப்பாவோட அன்பை சொல்லி அவங்கள முழுவதுமாக குணப்படுத்தி அனுப்புறது தான் அவரோட நோக்கம். சரியா? இவரோட அந்த சேவை வந்து அவரோட நல்ல குணத்தால் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிடுச்சு. யாருக்குனாலும் அவங்கள நல்லா தெரியுமா. அப்போ நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய நோயாளிகள் அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட சிகிச்சை பெறுவாங்க. சரியா? இவர் வந்து அப்படி டாக்டராக இருந்த டைமில் தமிழ்நாட்டில் வந்து இந்த தொழுநோய் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பரவ ஆரம்பிச்சுது. தொழுநோய்னா என்ன? குஷ்டரோகம். மெர்சியக்கா கதை சொன்னாங்க, அப்படி தானே? ஒரு குஷ்டரோகி பற்றி சொன்னாங்கல்ல, அதான் தொழுநோய். தொழுநோய் வந்து அவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க பக்கத்துலேயே போக முடியாது. அவங்க மேலேருந்து ஸ்மெல்லாக வரும். ஏன்னா அவங்க மேலெல்லாம் நிறையா புண்ணாக இருக்கும். எப்போவும் அதை அப்படி அவங்க சொரிஞ்சிட்டே இருப்பாங்களாம். அவங்க பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க. குஷ்டரோகம் வந்தாலே என்ன பண்ணிடுவாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, அப்படி தானே? பைபிளில் இருக்குல்ல இதை பற்றி நிறையா. சரியா? அப்படிப்பட்ட குஷ்டரோகிகளுக்கு அந்த தொழுநோய் வந்து தமிழ்நாட்டில் அப்படியே மெதுவாக பரவ ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பார்த்து அந்த தொழுநோய் இருக்க மக்களுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து நல்லா சிகிச்சை கொடுக்குறாங்க. அதை பார்த்து நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் அந்த அவர் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? அந்த மக்கள் முழுவதுமாக குணமடையலை. அதனால அங்கே வர்றதை அவங்க கம்மி பண்ணிக்கிடுறாங்க. எதனால அப்படின்ட்டு இவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் இருக்க ஊர்களுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மக்களை நேரில் பார்த்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட அன்பை எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் மெதுவாக கேட்குறாங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வாரோம், உங்கள் சிகிச்சைலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கேருந்து அந்த காலத்தில் பஸ்ஸு கார்லாம் உண்டா?
கிடையாது. அப்படி தானே நடந்து போனோம். நாங்கள் இங்கேருந்து அங்கே நடந்து வர்றதுக்குள்ளே எங்கள் காலெல்லாம் பொக்குளம் வந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது முன்னை விட அதிகமாக பலவீனமாயிடுறோம். அதனால் எங்களால் அங்கே வர முடியலை அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. வீடுகளுக்கு போய் மருத்துவம் பார்க்குறாங்களா? அப்படி அந்த மக்கள் சொன்னோன்னே இந்த வேத போதகம் ஐயாவுக்கு ரொம்ப கவலையாயிருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருத்துவ குழுவோடு சேர்ந்து ரொம்ப யோசித்து என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த கிராமத்திலேயே ஒரு மருத்துவமனை எப்படியாவது கட்டிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கலெக்டரை போய் பார்க்க போகிறாங்க. எதுக்காகனா ஹாஸ்பிட்டல் கட்டினா நிலம் வேணும் அப்படி தானே, அப்படின்னு சொல்லிட்டு நிலம் வாங்குறதுக்காக கலெக்டரை பார்க்க போகிறாங்க. எந்த ஊருக்கு போயிருப்பாங்க கலெக்டரை பார்க்க? நாசரேத் எங்கே இருக்குது? திருநெல்வேலியிலையா? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படி தானே. அப்போது அங்கே உள்ள கலெக்டரை போய் பார்க்க போகிறாங்க. சரியா? கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் இப்படி ஒரு மருத்துவமனை கட்டணும், அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாங்களா? இங்கே பாரு, சரியா கேட்குறாங்க. ஆனால் அந்த கலெக்டர் என்ன பண்ணலை, இடம் கொடுக்கல, உங்களுக்கு தர முடியாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. அப்போ இவர் வந்து கோபப்படலை, எதுவுமே படாமல் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா பார்த்துக்குவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு வெளியே வராங்க. இந்த நம்பிக்கையை பார்த்த அந்த கலெக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப இன்னொரு நாள் அவரே அந்த வேத போதகம் ஐயாவை கூப்பிட்டு நாசரேத் பக்கத்தில் பேய் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல மருத்துவமனையை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வேகமாக அந்த மருத்துவமனையை எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி அந்த மருத்துவமனையை உருவாக்கிடுறாங்க. அதுதான் லூக்கா தொழுநோய் தாயகம் மற்றும் மறுவாழ்வு மையம். இன்றைக்கும் அங்கே இருக்குது. சரியா? அந்த ஹாஸ்பிட்டல் அப்படி ஆரம்பித்து அங்கே வந்து தொழுநோயாளிகளுக்கெல்லாம் அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்கள குணமாக்கி அவங்கள அப்படியே விட மாட்டாங்க. அந்த மறுவாழ்வு மையத்தில் அவங்களுக்கு தேவையான கைத்தொழில்கள், சின்ன சின்ன இந்த கூடை பின்னுறது அப்படிலாம் நிறைய சின்ன சின்ன ஒர்க் உண்டுல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்புவாங்களாம். எப்படி இவரால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது? எதனாலமா? யாராவது இப்படி ஃப்ரீயாக பண்ணுவாங்களா? யாருக்காது? நம்ம தான் கடைக்கு போகிறோம், என்கிட்ட துட்டில் கொஞ்சம் முட்டை தாங்கன்னா தருவாங்களா? யாராவது தரமாட்டாங்க. அப்படி தானே. ஏசப்பாவோட அன்பு அவர்கிட்ட இருந்ததுனால அவர் பிறரையும் எப்படி நேசித்தாங்க, ஏசப்பாவை போல் நேசித்தாங்க. அப்படி தானே. மெர்சியக்கா கதை சொன்னாங்கல்ல, ஒரு குஷ்டரோகியை ஏசப்பா குணமாக்குனாங்க அப்படி தானே. அதே போல் அவரும் என்ன பண்ணார், குஷ்டரோகின்னு பார்க்காம அவங்கள தொட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்கள குணமாக்குனாங்க அப்படி தானே. அப்படி தான் நம்மளும் எப்படி இருக்கணும், பிறரை நேசிக்கணும். சரியா? சரி, ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு போவோம். சரியா? ஜெபம்னா என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடி சும்மாவா இருக்கணும். ஏசப்பா கிட்ட பேசணும் அப்படி தானே. பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் இருக்க விட்டு நீ முட்டை கேட்டு தர மாட்டேன், ஏசப்பாட்ட கேள்வி தருவாங்க. சரியா? கண்ணை மூடுங்க எல்லாரும். அன்பு தங்கச்சி, 3வது நாள் பாட வேலையை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த 3வது நாள் பாடம் என்னது? அன்பு பிறரை நேசிக்கும். அப்படி அப்போ நம்மளும் என்ன செய்யணும், பிறரை நேசிக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா, ஆண்டவரே நாங்கள் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோமாம்மா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3வது நாளப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இடைவேளை இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா, அதற்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பாடல்கள், வசனங்கள், மீண்டும் கதைகள் மூலமாக ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவருடைய அன்புக்கரம் அப்பா எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீது இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை நீ சேவிக்கிற ஜனங்களை நீர் உண்டு பண்ணுகிறபடியால் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கு பயப்படும் பயத்தோடு ஆண்டவரை கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. அன்பு தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம். பிள்ளைகளை அப்பா பொறுப்படுத்தி கொள்ளுங்க. அப்பா வந்திருக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. டைரக்டர்ஸும் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. பிரேசன் மூலம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய
எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது தீங்கு செய்யாது, சினமடையாது தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone.
உங்களுக்காக ஆக்ஷன் பண்ணாங்க. பிகினர் மட்டும் வாங்க. பிகினர் நீங்க தான் வாங்க. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. நல்லா பண்ணாங்க. வெரி குட், நல்லா பண்ணீங்க. எல்லாரும் போய் உட்காரலாம், போங்க. அடுத்து இன்டர் பாய்ஸ் மட்டும் வாங்க. இன்டர் பாய்ஸ் வாங்க, சீக்கிரமா போய் உட்காரலாம். உங்கவுங்க இவங்க நல்லா பண்ணாங்களா? நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்களா? இவங்க ஏதோ ஒன்று பண்ணலை. என்ன பண்ணலை கவனிச்சிங்களா யாராவது? நான் ரொம்ப கவனித்தேன். என்னது? யார் சொன்னது? பாட்டு படிக்கலை. வெறும் ஆக்ஷனுக்காக நம்ம இங்கே வரல. பாட்டில் என்ன இருக்குது தெரியுமா? ஏசப்பாவுடைய வார்த்தை. இந்த 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பை பற்றி எழுதியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அந்த பாட்டில் இருக்குது. புரியுதா? எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க பாட்டு ஆக்ஷன்? இந்த பாடலின் மூலமாக வசனம் இருக்குது. அந்த வசனம் பாட்டு மூலமாக உங்கள் காதுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உட்காந்துருந்து வெறும் ஆக்ஷனை மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணுறீங்கம்மா. ஆனால் மெயின் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கணும். இனிமேல் எல்லாருமே என்ன செய்யணும்? பாட்டு சொல்லித்தரமச்சில் கவனித்து பாடுங்க. இங்கே வந்து பாடுங்க, சரியா? ஆக்ஷனோட பாட்டும் வரணும். வெறும் ஆக்ஷன் மட்டும் நம்மளுக்கு இல்லை, பாட்டு வாயில் வரணும், அது உள்ளத்தில் இருக்கணும், சரியா? கவனமாக இருக்கணும். இனிமே பாய்ஸ் பாட்டு படிக்க சொல்லி கொடுக்க மச்சில்ல, கவனிங்க. கஷ்டமாக இருக்குது அதை பார்க்க முடியல. நேற்று நம்ம எதோட முடித்தோம்? கபு ஓடு அப்படி சொல்லி
சத்தம் கேட்டு அப்படிதானே? எங்க இருந்து சத்தம் கேட்டது? வானத்திலேருந்து என்ன வந்துச்சு? ஒரு வெளிச்சம், அப்படிதானே? அந்த வெளிச்சம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த வெளிச்சத்துல இருந்து எழுந்து ஓடு ஓடு அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ சுத்தி நிற்கவங்கலாம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அவங்க கண்ணுலாம் என்னாச்சு, ரொம்ப கூசுனதுனால அவங்க அப்படி கண்ணை மூடிட்டாங்க. யாருமே அவனை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு வந்த ஒரு அடிமையை அவனுக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்தாங்க. அவன் பார்த்துட்டே இருந்தான், என்ன நடக்கு. அவன் பயப்படலை. நம்ம இளவரசனுக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? கப்பு ஓடு ஓடுன்னு அந்த சத்தம் கேட்க முச்சில அவனை என்ன பண்ணியிருந்தாங்க, பின்னாடி கட்டி வச்சுருந்தாங்கல்ல ஒரு சிலுவை மரத்தில் வச்சு, அந்த கயிறு என்ன பண்ணுச்சு, தன்னால் கலண்டு விழுந்துச்சு. உடனே அவனுக்குள்ள என்னது ஒரு பலன் கிடச்சில. அதை வச்சுட்டு என்ன பண்ணான், ஓடு ஓடுன உடனே அவன் என்ன பண்ணான், அப்படி அந்த லைட் வெளிச்சம் அவனுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் போய்கிட்டே இருந்து அவன் என்ன செஞ்சான், ஓடுனான். அதை எல்லாரும் யார், அந்த பையன் மட்டும் பார்த்தான். மற்றவங்க யாராலும் என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, பயந்துட்டாங்க, ஏதோ நடக்கு. அவன் என்ன பண்ணான், அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தான். கபுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, எப்படி நான் கட்டப்பட்டிருந்தேன், எப்படி போகலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு விடுதலை கிடச்சிட்டு வேகமாக ஓடுனான். இங்கே அந்த கிரபோ என தலைவன் என்ன செஞ்சான், தேடுறான் யாரையுமே அவனை காணலை. என்ன பண்ணணுன்னு கூட அவங்களுக்கு தெரியலை. அவங்க அப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே அவன் என்ன செஞ்சிட்டான், கபு ஓடி மறைஞ்சிட்டான். வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். யோசிக்கிறான், யாராக இருக்கும், அது யாராக இருக்கும். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு ஆள் பேசிச்சு, அது யாரு, என் கையை அவுத்து விட்டது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த கையும் அந்த சத்தமும் யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு வேகமாக போயிட்டே இருக்கான். எங்கே போகிறேன்னு கூட அவனுக்கு தெரியாமல் அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு இடத்துல அப்படின்னு பயங்கர ஒரு சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு பயம் வந்துச்சு. அப்படியே நிற்கிறான். ஐயோ என்னதோ அங்கே நிக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. என்ன நிக்கி, சிறுத்தை புலி அங்கே நின்றுட்டு இருக்கு. இவரை பயங்கரமாக அலறுது. இவனுக்கு ஒரு ரொம்ப பயந்து போய் அப்படியே நிற்கிறான். ஐயோ இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சிடும், கொன்னுறோம் அப்படின்னு சொல்லி அவன் இப்படி பயந்து நின்றுட்டு இருக்க முச்சில அந்த சவுண்டு அப்படியே கம்மியாச்சு. அதுக்கப்புறம் அந்த புலி போயிட்டு அவன் மெதுவாக நடந்து போகிறான். அங்கே காட்டுக்குள்ளே பாம்பு ஓடுது, காட்டு பன்னி அதெல்லாம் அப்படி அங்கங்கே அலையுது. பயம், மாட்டினா அவ்வளோதான், கொன்னுரும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணா, ஒரு மரத்தில் போய் ஏறி உட்காந்து அப்படி மெதுவாக அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவை நினைக்கான், அருமை அவங்க பாசமான தங்கச்சியை நினச்சி பார்க்கான். வீட்டுக்கு போக முடியலையே, தப்பிச்சிட்டோம், ஆனால் எங்கே போக முடியல, வீட்டுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சிட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில் எழும்புன உடனே அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அது அவன் கூடயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அதை அவன் உணர்ந்தான். அந்த வெளிச்சம் என் கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அலைஞ்சி காட்டில் கிடக்கிற பழம் பருப்பு அப்படி நிறைய பொருளெல்லாம் என்ன செஞ்சான், சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஓரமாக உட்காந்துருவான். ஏன்னா அவனுக்கு பகலில் நடந்து போகிறது பிடிக்கலை. ஏன் தெரியுமா, அவனுக்கு ராத்திரி யார் வெளிச்சம், அந்த வெளிச்சம் அவனுக்கு வழி காட்டுது. அதனால் அவனுக்கு ஒரு தைரியம். அவன் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். இரவு வந்துச்சு, அந்த வெளிச்சம் அதே மாதிரி வந்தது. அவன் அப்படியே போய்கிட்டே இருப்பான். அதுக்கு பின்னாடி நடந்து போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பான், அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது, அது யார் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கிட்டான். அப்புறம் காலையில் கொக்கரக்கோ கோ அப்படின்னு சொல்லி, என்னது சேவல் கூவுது அப்படி தானே. காலையிலே இந்த சத்தம் கேட்டு மெதுவாக முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு கிராமம் இருக்குது. அதை அப்படி பார்க்குறான். நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆசையாக ஊரை பார்க்கான். ஆனால் உள்ளே போக பயமாக இருக்குது. ஏன்னா நான் உள்ளே போனால் அங்கே இருக்கிறவங்க இவன் அடிமை, எங்கேயோ இருந்து தப்பிச்சு வந்திருக்கான், இவனை நம்ம என்ன செய்யலாம், பிடிச்சி கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ அவ்வளோதான் என் பாடு பெருசாகிடும், அதனால் நான் போக மாட்டேன்னு சொல்லி அவன் நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். யார் வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கமிச்சில் அங்கே இருந்து ஒரு அழகான பாட்டு சத்தம் கேட்கு. அவனை மாதிரி ஒரு பையன் என்ன செஞ்சான், அவன் பாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இவன் பார்க்குறான் நம்மளை மாதிரியே இருக்கானே, நம்ம இனத்தில் மாதிரி ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி மெதுவாக அவன் கிட்ட போகிறான். போய் ஹலோ அப்படிங்க உன்னை அவன் இப்படி பார்க்குறான். பார்த்து அவனும் ஹலோ அப்படி சொல்லி இது எந்த ஊர், எந்த ஊர் அப்படின்னு கேட்கான். உன்னை அவன் சொல்கிறான். அவன் பார்த்துட்டான். அவன் அப்படி பார்த்துட்டு இவன் எங்கேயோ தூரமாக இருந்து வந்திருக்கா. நீ ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கியோ? ஆமாம் ஆமாம் சொல்லுங்க, இது எந்த ஊர்? உடனே அவன் சொன்னான், இது மன்ரோவியாவின் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு என்ன கிழமை அப்படி கேட்ட உடனே அவன் சொன்னான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியா? அவன் அப்போவே புரிஞ்சுக்கிட்டான், இவன் தனிமையாக வந்திருக்கான், இவன் கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் கூட வரியா? நான் இந்த தோட்டத்தில் அதிகாரி உண்டு, அவங்கக்கிட்ட கூட்டு போய் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், வரியா? உடனே அவன் சொன்னான், நான் வரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி அந்த அதிகாரிக்கிட்ட போய் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தான். தேயிலையை எப்படிலாம் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கும் போச்சுலையே யோசிக்கான். அவனுக்கு என்ன நடந்துன்னா, கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மரண பயம் அவனை விட்டு என்ன செஞ்சுட்டு நீங்கிட்டு, அவன் வேதனைலாம் போயிட்டு. ஏன்னா அவன் சிலுவை மரத்தில் அவனை கட்டி வச்சு அடித்தாங்க, வேகமாக அடிக்காங்க. அதை அவன் நினச்சி திடீர்னு ஒரு வெளிச்சம் நம்மளை காப்பாத்துச்சுலாம். அது என்னவா இருக்கும்? அது ஆவியாக இருக்குமோ? எந்த ஆவியாக இருக்கும்? இந்த ஆவிலாம் இப்படிலாம் பேசுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்க முடியல. அதுக்கப்புறம் அதை அவன் யோசித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், ரூமில் உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான் ஒத்தையில். அவன் இவன் யார்கிட்ட பேசுவானா இருக்கும் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா அவன் முழங்கால் போட்டு அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தான். அதை இவன் பார்த்தான். ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே இவன் கேட்குறான், நீ இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசுனா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டான். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட? அது ஒரு கடவுள்கிட்ட நான் பேசுகிறேன். கடவுள்கிட்டயா? அவங்க பேசுவாங்களா? ஆமாம், இது பேசும் கடவுள். நான் பேசுவேன், அப்பா அப்பா அப்படின்னு நான் கூப்பிடுவேன், அவங்க எனக்கு பதில் கொடுப்பாங்க. அப்படியா? அது எப்படி? எனக்கு இவங்கள ஒருத்தங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் உன்னை அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போட்டுமா? இந்த வர சண்டே நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க உனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கபுவும் அவன் கூட கிளம்பி போனான். அங்கே போய் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல போய் நிற்காங்க. அங்கே போய் நின்ன உடனே அவன் உள்ளே போயிட்டான். இவன் போய் அப்படியே நின்று இப்படி பார்க்கான். அவனுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை அவன் அப்படி பார்த்து ஷாக்காகி அப்படியே நிற்கான். அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்படியே அவன் என்ன பார்த்தான், ஏன் அப்படி ஷாக்காகி நின்னான்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ஐயா வந்திருக்காங்க. சத்தமா என்ன சத்தமா? வெரி குட், சூப்பர். சரி, 3 நாள், இது 3ஆவது நாள். என்ன 3 நாள் வசனங்களை இருப்பிடத்தோட தலைப்போட யார் சொல்ல முடியும்? முதல் 2 பேர், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். யார் சொல்லலாம்? வேகமா சொல்லு. ஹிந்தி. இங்கே வந்து சொல். அன்பே பெரியது. கருத்து வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள் 1. தேவ அன்பு மாறாது. தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்களாய் இருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாள் 2. அன்பு அர்ப்பணிக்கும். தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மத்தேயு 37 32. பிறரிடத்தில் நேசிக்கும்.
நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாய். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32 மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பின்வா. கைகளை தட்டி குட். எந்திரிச்சு வந்ததுக்கே பிரைஸ் கொடுக்கலாம். நீ திக்காம திணறாம சொல்லுவியா? கருத்து வசனம் அன்பே பெரியதே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பாகம். நாள் 1. அன்பே பெரிய தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். எபேசியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 4:2 அன்பு அர்ப்பணியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பாகம். அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் பின்பாகம். வெரி குட். காட் பிளஸ் யூ. நேரம் இல்லை, தொடர்ந்து பிழை இல்லாமல் வேத வசனத்தை சொல்லணும். சரியா? வேத வசனத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? பிழை போட்டு எழுதுனா அவங்க டீச்சர் மார்க் போடுவாங்களா போட மாட்டாங்களா? போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்ன வசனத்தை இருப்பிடம் என்ன அதே மாதிரி பிழை இல்லாமல் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். அப்போ வாசிக்கும் போதே என்ன நீங்கள் அதை ரசித்து ருசித்து வாசித்தா அது நிச்சயமாக உங்கள் இதயத்தில் எழுதப்படும். அதில் பிழை இல்லாமல் சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சரியா? பிழை வந்துச்சுன்னா அதே சொல்லிடக்கூடாது, திருத்தணும். சரியா? சரியா சரியில்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லும்போது பிழைன்னு தெரிந்து யாராவது உங்களுக்கு கரெக்ட் பண்ணால் அதை மீண்டும் சரி செய்து சொல்ல வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் பிழையேற பெற்றது. சரியா? எப்போவுமே சரி, நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் வேத வசனம் பண்ண சொல்ல வரீங்களா, திருவசனம் அப்போ கூட சரி தான். சிலவங்க தப்பாக சொல்லிட்டு அந்த போய் உட்காந்துருவான். தப்பாக சொல்லணும்னு தெரிஞ்சால் நின்று, மறந்துட்டா நின்று யாராவது சொல்லித்தர அதை கேட்டு சரியாய் சொல்ல நாம் பழக வேண்டும். சரியா? அப்படி சின்ன காரியத்திலே நாம் சரியாக இருந்தால் நிச்சயமாய் தேவன் எதிர்காலத்திலே உங்களை பெரிய அளவிலே ஆசீர்வதிப்பார். ஓகே, ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப வெயில் தெரியுதா? அவனுக்கு உஷ்ணமாக தெரியலையா? கஷ்டமாக இருக்கா? கஷ்டமாக இல்லையா? ஃபேனும் ஓடலை. என்ன வெயில், பயங்கர வெயில். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏசப்ப மழை தருவாங்களா தரமாட்டாங்களா? எல்லோரும் முழங்கால் போடு, எல்லோரும் முழங்கால் போடு. ஏய் தம்பி, எல்லாம் முழங்கால் போடு, கண்ணை மூடு, கை கூப்பு. நீங்கள் தான் ஜெபம் போகிறீங்க. ஆண்டவரே, எங்களால் இந்த வெயிலை சமாளிக்க முடியலப்பா. ஆண்டவரே, நல்ல மழையை தந்து இந்த விடுமுறை நாட்கள் எல்லாம், இந்த ஆண்டவர் விபிஎஸ் நடக்கிற நாளெல்லாம் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு உங்களுடைய பாதவடியில் அமர்ந்து கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் பகலிலே மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நீ மாறாதவரப்பா. நீருடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். உம்முடைய அன்பு, உம்முடைய வல்லமை மாறாதது. அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தை ஜனங்களுக்கு ஆண்டவரே மறைவாய் ஆண்டவர் நிழலாய் வைக்கக்கூடுமான இன்றைக்கும் நீர் செய்ய முடியும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு செய்ய போறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ் 3வது நாளுக்காக நன்றி. இதுவரை நீர் நடத்தினீர், உம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தீர், பாதுகாத்தீர். கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாட்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது அபியாசப்படுத்த எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் திருச்சபைக்கு, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தூய ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரி, அல்லேலூயா. Thank you. God bless you. உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்
எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day.